அனைவருக்கும் வணக்கம். நான் பிரபாகர் ஜோதிடர். ஓம் சிவாய நமக. சிவசக்தி திருச்சிற்றம்பலம். இப்போ நான் என்ன சொல்ல போகிறேன்னா, இந்த லக்கணத்துக்கு 8ஆம் பாவகம் அதை பற்றி தான் சிறு விளக்கம் சொல்கிறேன். கருத்து கொண்டு பயன்படுங்க. இப்போ லக்கணத்துக்கு 8ஆம் இடத்தில் 5, 8, 12 குறியவர்கள் கூடி நின்றால் விபரீத ராஜயோகத்தை ஏற்படுத்தி திடீரென தன பிராத்தத்தை கொண்டு வந்துவிடும். 8ஆம் இடம் 10க்கு லாபஸ்தானமாகும். மேலும் மறைந்து ஏற்படும் போது புதையல், லாட்ரி, லஞ்சம், அடுத்தவருடைய தனம், இன்சூரன்ஸ் இப்படி உழைக்காத பணம் திடீரென அஞ்சாதருக்கு வந்து சேரும். அப்படி வந்து சேர்ந்து அவருடைய வாழ்க்கையை உயர்த்திவிடும். கருத்தில் கொள்ளுங்க. அதே போல் 8ல் ராகுவும் 10ஆம் இட அதிபதி சேர்ந்து இருந்தால் துணிச்சலாக மூர்க்கத்தனமான காரியங்களை செய்து அதிக தனம் சம்பாதிக்கக்கூடிய வாய்ப்பு அந்த ஜாதகருக்கு ஏற்படும். லக்கணத்துக்கு 8ல் சந்திரன் இருந்து அதற்கு 3, 7, 10 பார்வை இருந்தால் நீச்ச இஸ்திரிகள் மூலம் அந்த ஜாதகருக்கு அதிக பணம் வரும். ஆக 8ஆம் இடம் தொழில் வழியில் ஒரு வகையில் சம்மதப்பட்டே தீரும். இது 10ஆம் இடத்துக்கு லாபஸ்தானம் என்பதை அனைவரும் மறந்துவிடக்கூடாது. கருத்தில் கொள்ளுங்க. 8ஆம் இடத்தாலும் லாபம் ஏற்படும். 8ஆம் இடம் மறைவு ஸ்தானம். ஆனால் அதில் சில கிரகங்கள் இருந்தால் நல்ல லாபத்தை, எதிர்பாராத வருமானத்தை அந்த ஜாதகருக்கு பெற்றுத்தரும். புதையெல்லாம் எடுக்கணும்னா இந்த 8ஆம் இடம் மிக மிக முக்கியம். அதன் அடிப்படையிலேயே அந்த ஜாதகங்களுக்கு புதையல் கிடைக்கும். நீங்கள் கருத்து கொண்டு பயன்பெறுங்க. நன்றி, வணக்கம். வாழ்க வளமுடன்.